எதிர்ப்போம் 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 கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம் கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம் கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம் கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம் திணிக்காதே 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 இஸ்லாமியர்களின் மீது வன்மத்தை திணிக்காதே இஸ்லாமியர் மீது வன்மத்தை திணிக்காதே 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 இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை திணிக்காதே இஸ்லாமியர் மீது வன்மத்தை திணிக்காதே அடிப்பணியோம் 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 நாங்கள் அடக்குவோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம் துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம் துரோகிகளை மன்னிக்க மாட்டோம் வீழும் 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 அநீதி ஒரு நாள் வீழும் அநீதி ஒரு நாள் வெல்லும் எச்சரிக்கிறோம் 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 அநியாய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற எச்சரிக்கிறோம் வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வக்ஃப் திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கு திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கு பாழாக்காதே 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 இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாழாக்காதே இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாழாக்காதே காப்பாற்றுவோம் 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 அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் செய்யாதே 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 வெறுப்பு அரசியல் செய்யாதே வெறுப்பு அரசியல் செய்யாதே அபகரிக்காதே 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 எங்கள் வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே எது வந்தாலும் அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் 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 எங்கள் கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம் கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம் திணிக்காதே திணிக்காதே நாள் வெல்லும் ஒரு நாள் வெல்லும் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அமைதியாக அமருங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக நேரம் கருதி பேச்சாளர்கள் உங்களுடைய உரைகளை வாழ்த்துவதும் வணங்குவதும் தமிழர்களின் தனிச்சிறந்த பண்பாடு என்கின்ற வகையிலே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்டன கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அனைவரையும் அன்போடு பாராட்டி எங்களுடைய அன்பு சகோதரர்கள், நான் உங்கள் மடியில் வளர்ந்திருக்கிறேன். என்னை வளர்த்த என்னுடைய அண்ணா இதோ என் அருகில் இருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்தே நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரர்களும் மெத்த படித்தவர்கள், மிகுந்த சான்றோர்கள், அருளாளர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக ஈகையாளர்கள். அப்படிப்பட்டவர்களை கூட இங்கே நடுத்தெருவில் நிறுத்துவதற்கான ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு. நாம் அந்த தேசம் இந்த தேசம் என்று பேச தேவையில்லை. என்னருகில் இருந்த, நம்மோடு படித்த கிறித்துவ சகோதரர்கள் படித்துக் கொண்டிருந்த பள்ளிகளை எல்லாம் இப்போது நிறைய காணோம். இங்கே நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய CMS என்கின்ற பள்ளி, நிறைய ஆதரவற்ற குழந்தைகளை எல்லாம் காத்து கொண்டிருந்த கல்வி கொடுத்து கொண்டிருந்த கல்வி கூடம், அது இன்றைக்கு இல்லை. இப்படித்தான் இடத்தை எடுக்கிறேன், நிதியை
கொடுக்க முடியாது என்கின்ற வகையிலே மெதுவாக உள்ளே வந்து ஒட்டகம் ஒரு கூடாரத்துக்குள் மெதுவாக தலையை நீட்டி பின்பு அங்கிருப்பவர்களையெல்லாம் வெளியே அனுப்பிய கதையாய் அந்த இடத்தில் இன்றைக்கு யாருமே இல்லை. அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி ஒவ்வொரு சமுதாயமாக ஒவ்வொரு மத சார்போடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதிக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வருவதே இந்த ஒன்றிய அரசுக்கு இயல்பாக போய்விட்டது. இதை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த முதல்வர், எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் இந்த சட்டத்தை மிகவும் எதிர்ப்பு செய்து இப்போது நமக்கு அவர்தான் காவல் என்று சொல்ல வேண்டும். அப்படி நிறைய இந்த மாதிரி சட்டங்களை எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் எந்தெந்த வகையிலே நம்ம எல்லாம் சீரழிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் சீரழிக்கிறார்கள். இதை என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் அந்த இனத்தின் மொழியை முதலில் அழித்துவிடு என்பார்கள். அதற்கான வேலைதான் இது இப்போது. ஆனால் அவர்கள் எடுத்திருக்கிற காரியம் அதனுடைய நிதியை அழிப்பது என்பது, நிதியை அழித்து விடுவது, அதாவது அவர்களுடைய இடத்தையே மாற்றி விடுவது. ஒரு இடம் இருந்தால் தானே அங்கே நாம் கூடுவோம், அங்கே நாம் இருப்போம். நமக்கு இடமே இல்லாமல் பண்ணிவிட்டால் இந்த மண்ணே நமக்கு இல்லை என்றால் நாம் இங்கே எங்கே இருப்போம்? அதற்கான வேலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. குரானை எடுத்துக்கிட்டா நாம மாடு வளர்க்கணுமா, குரானை படிங்க. நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் தான் சொல்லி கொடுப்பேன். மாடு மேய், பரவாயில்ல, குரானை படிச்சுட்டு மேயின்னு சொல்லுவேன். பாசி பயிரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, குரானை பாரு. எது எடுத்தாலும் குரான் இல்லாத விஷயமே இல்லை, விவிலியத்தில் இல்லாத விஷயமே இல்லை, கீதையில் இல்லாத விஷயமே இல்லை. ஆனால் நாம் செய்யறது என்ன? பெருமாள் கோயில் இடிக்கிறோம் இல்லையா, அந்த கதை தான் இது. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில், அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அரசை கொண்டு வந்து திணிச்ச மாதிரி திணிச்சிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம எதிர்ப்போம். அண்ணனங்கள்லாம் சொன்ன மாதிரி, என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி, இது இந்த தமிழ்நாட்டில் இது நடக்காது. இது பெரியார் மண், இந்த மண்ணில் அது நடக்காது. என்னுடைய இனத்தை அழிக்க வேண்டும் என்று வருகிற ஒவ்வொருவரையும் உயிரை கொடுத்தேன்னு காப்போம்னு சொல்லியிருக்காங்க. இனத்தை அழிக்க வர யாராக இருந்தாலும் நமக்கு அது எதிரிதான். அது கிறிஸ்துவமாக இருக்கலாம், இஸ்லாத்தாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம். இது ஒரு முதற்கட்ட நடவடிக்கை. இது ஒரே தேசமாக்கணும். அது அட்லாண்டிக் இடமா இருந்தாலும் அந்த 45வது நாள் அது எங்கே நினச்சிச்சோ அங்கே வந்துடும். அதை போல ஜனம் நாம நம்முடைய போக்கை நாம் எப்படி வேணால் மாற்றிக்குவோன்றதுக்கான ஒரு நீரோட்டம் தான் இது. நம்ம எதிர்க்கணும். கண்டிப்பாக இந்த விஷயங்களை நம்ம எதிர்க்கணும். இந்த சட்டம் வந்திருக்கிறது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு. வாழ்க, இந்த ஏற்பாடு செய்த ஒவ்வொரு சகோதரர்களையும் வாழ்க, அன்போடு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அது அட்லாண்டிக் இடமா இருந்தாலும் அந்த 45வது நாள் அது எங்கே நினச்சிச்சோ அங்கே வந்துடும். அதை போல ஜனம் நாம நம்முடைய போக்கை நாம் எப்படி வேணால் மாற்றிக்குவோன்றதுக்கான ஒரு நீரோட்டம் தான் இது. நம்ம எதிர்க்கணும். கண்டிப்பாக இந்த விஷயங்களை நம்ம எதிர்க்கணும். இந்த சட்டம் வந்திருக்கிறது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு. வாழ்க, இந்த ஏற்பாடு செய்த ஒவ்வொரு சகோதரர்களையும் வாழ்க, அன்போடு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.